தண்ணி குடு. காபி காபி கொண்டா வந்து குடு. போலாமா? நீ வந்து தூக்கு. ஏசமி அட்னாலாமா நீ தாண்டிங்களாமா? ஏய் காபி ஊத்தி நீ இங்க போய் ஆடி குடிக்கதானே. காபி கூட்டி போங்களே. காபி நான் நீ போலாமா இன்னைக்கு? சீக்கிரம் போய் தூக்கிட்டு வாங்க கொஞ்ச நேரம். காபி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு சாமி கும்பிடலாம். சரியா? யோகி சீக்கிரமா சாமி கும்பிட்டு நம்ம போய்க்கலாமா? போய் சாமி கும்பிட்டு அவ்வளவு நாளா போய் நான் சொன்னோனே கேட்டுட்டு வர்றதுக்கு. ஏய் ஜாலி நீ சித்தி ராட் மாறீங்களா? ஜாலி யோகி பைப்லினா சித்தி உனக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பா. ஆமா சொல்றா நேத்தே. சீக்கிரம் பெருசாகடா எனக்கு கம்பெனி வரும் அப்படிங்கறா. நல்லா பயப்பட மாட்டேதான் நான் பெரிய ராட் முத்தியா. யாருமே சுத்தல அப்ப யாருமே வரல. கப்பல்லாம் இருக்கு எல்லாமே போட்டு. கப்பல் வந்து பெருசா இருக்கு நீட்டமா இருக்கு. அகலம் இல்ல லென்த் அதிகம் இருக்கு. ஏய் சூப்பரா இருக்கு. அவன் பார்த்துட்டு தான் இருந்தான் அவன். ஹலோ ப்ளீஸ் வெல்கம் பேக் டு சாக்கே விளாக்ஸ். இன்றைக்கி என்ன விளாக்னா இன்றைக்கி ஒரு மினி விளாக் மாதிரி. ஸோ ஈவினிங்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என்ன அதாவது சொன்னால கோயிலோட ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. டே பை டே வந்துட்டு ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு. ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவலில் எப்பப்பெல்லாம் போவோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறதா சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ எங்களோட கட்டளைன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அந்த விளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு நாளைக்கு நோம்பி ஸ்டார்ட் ஆகுது. வேறு மேலே நின்றுட்டு வேறு ஆடி பண்ணிகிட்டு இருக்கான். நாளைக்கு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்துட்டு இல்லை சாரி தேர்ஸ்டே வந்துட்டு ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ இந்த டியூஸ்டே வந்துட்டு அதாவது பண்டிகைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டு மாரியம்மன் சொல்லி சாமி கும்பிடுவாங்க. வீட்டில் மாவு பிடிச்சி படையெல்லாம் போட்டு சாமிக்கு வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடக்க போகுது. அதுவும் நைட்டு தான் பண்ணுவாங்க, மத்தியானம் பண்ண மாட்டாங்க. நைட்டு தான் வந்துட்டு சாமிக்கு படைசல் சாப்பாடுலாம் போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கு மாவெல்லாம் பிடிச்சி மாவிளக்கெல்லாம் வைப்பாங்க. என்னடா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என்னடா பிரச்சனை? ஸோ வந்துட்டு அதுதான் இன்றைக்கி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு என்ன நாங்கள் பண்ணுறோமோ டே பை டே நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இதுவும் வந்துட்டு ஒன் பார்ட் ஆஃப் வி செலிப்ரேட் இன் கோவில் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான். ஸோ வந்துட்டு நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா வந்துட்டு உருண்டுதெல்லாம் போடுவோம். காலையில் போயிட்டு இந்த மையெல்லாம் வச்சு இல்லை கறி பொட்டெல்லாம் வச்சு திருநூறு பொட்டெல்லாம் வச்சுட்டு போய் உருண்டுதலை போடுவாங்க. ஸோ அது மார்னிங் உருண்டுதல் பண்ணுவாங்க. நைட்டு வந்து பூ மிதிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட்டுன்னா விடிகாலையில் ஆரம்பிப்பாங்க. அதில் நைட்லேயே வந்துட்டு க்யூ ஃபுல்லாக நிற்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து நைட்டு போவேன். அப்போ போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு படைசல் சாப்பாடு போட்டு மாவு பிடிச்சி சாமி கும்பிட்டு கோவிலுக்கு வந்துட்டு போயிடுவோம். கண்டிப்பாக போவோம். கோவில் போய் அங்கே போய் வந்துட்டு சாமி சும்மா தான் போவோம். ஏன்னா போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நாளைக்கு தான் வந்துட்டு சாமிக்கு மாவு பிடிச்சது வந்து காலையில் போய் சாமிக்கு கொடுத்துட்டு உருண்டுதெல்லாம் போட்டுட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி வந்து சும்மா தான் போயிட்டு கோவில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் கோவில் போயிட்டு வருவோம். அதாவது இன்றைக்கான என்ன சொல்கிறது, இன்றைக்கான விஷயங்கள்லாம் இதுதான் நடக்கும். ஸோ எனிவே வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவனுக்கு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். என்ன பிரச்சனை? மேலே ஏறுறியா? சரி ஓகே ஏறலாமா? சரி அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்றோம். உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கீழே போய் சாமி கும்பிட்டு போகலாம். ஓகே வாங்க கீழே போகலாமா? ஆல்ரெடி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. என்ன நடக்குதோ நான் போய் அதை போய் காட்டுறேன். ஓகே எங்களை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஷாகியோட அஃபிஷியலும் யோகியோட பேஜும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ரீல்ஸ்லாம் போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா இன்ஸ்டா மறக்காம லைக் பண்ணுங்கள். எனிவே வாங்க போகலாம். ஈவினிங் எப்பயும் போதுமே டீ அண்ட் பிஸ்கட் தொட்டி யோகிக்கு கொடுத்துட்டு சீரியல் ஓடிட்டுருக்கோம். அதே உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். அதான் அம்மா வந்துட்டு சாப்பாடுலாம் செஞ்சுட்டாங்க. மாவு மட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன சாமி? என்ன வேணும்? யாரோட பாட்டில்? ஒண்ணுதா? உன்னோட பாட்டில் இங்க? இதுதான் உன்னோடதா? சந்தியா இது இவனோட தான். சந்தியா இவனோட பாட்டிலா? அது போய் எடுத்து வச்சுக்கோ. அவனுக்கு அதெல்லாம் ஆசை. உனக்கு இது வேணும்? இது பாரு, இதில் சிப்பர். ஐயோ ஊத்திச்சுடி. இரு சமயம் சரி, அதில் சிப்பர் இல்லை.
இதில் சிப்பர் இல்லை பாரு. எப்படி குடிப்ப? எப்படி சுடு தண்ணி இல்லை சாமி. அப்போ வாங்கிட்டு போ. அந்த இப்போ சாமி கும்பிட்றதோட சேர்த்தியே வந்துட்டு நாங்கள் மஞ்சள் கயிறு சேர்த்தி வச்சு சாமி கும்பிட்றோம். ஏன்னா அடுத்த நாள் வந்துட்டு போகும்போது அந்த மஞ்சள் கயிறு கையில் கட்டிட்டு தான் கோயில் போவோம். அது என்னன்னு எனக்கு தெரியல. இத்தனை வருஷமாக நானும் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எங்கள் பாட்டி சொல்லி எங்கள் அம்மா சொல்லி இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்துட்டு இப்போது அதை கட்டிட்டு நாங்கள் மார்னிங் போகிறதுக்கோசரம் இப்போவே வச்சு சாமி கும்பிட்ருவோம். சைட் பை சைட் வந்து சந்தியாவும் வீடெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தா, நானும் அம்மாவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஜாலியாக வந்துட்டு ஃபன்னாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அம்மா வந்துட்டு கொஞ்சம் பூவெல்லாம் வைக்க சொன்னாங்களா, அதுவும் வச்சுட்டு நீங்களும் இந்த மாதிரி தான் வீட்டில் வந்து அம்மாவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுவீங்களா, இல்லை என்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனிவே வந்துட்டு நம்ம இந்த ஃபெஸ்டிவலை வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். ஓ இங்கே வச்சுக்கோங்க. மணியாட்டியாவுக்கு ஆட்டு பதெல்லாம் கையிலேருந்து வாங்கினீங்க. ஆட்டு இப்படி ஆட்டு தலைவலை பிடி. எங்களுக்கும் வழி விட்டிங்கன்னா நாங்களும் வச்சுட்டு போவோம். இந்நேரத்துக்கு போய் காக்காக்கு வைக்க போறீங்களா? இது காக்காக்குன்னா இல்லை சாமிக்கா? இது சாமிக்கு பைத்தியகரி. என் கேமரா இங்கே ஆயில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மேலே வரைக்கும் நடந்து போகணுமா? என்னமோ பேய்க்கு வச்சுட்டு வரேன், பிசாசுக்கு வச்சுட்டு வரேன்னா அங்கே போய் ஏதோ ஷேடோ தெரியுது. ஷேடோ தான். மேலே போய் வை சந்தியா, தைரியமா வேப்பந்தலையே கையில் வச்சுட்டு பின்னாடி ஏதோ நிக்கிற மாதிரி இருக்கு. அங்க பாரு, அங்க பாரு, பின்னாடி நிஜமா திரும்பி பாரு, பின்னாடி பாரு, பின்னாடி ஏதோ இருந்தா நீ ஓடி இருப்ப. போ, இதுல தெரியுதுடி, தெரியுது. நாங்க கோயில் போல சும்மா ஜல் சுத்த போறோம். முன்னாடி வச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது? சரி, நீங்கள் கோயில் போகல, சும்மா போய் ரவுண்ட் மட்டும் அடிச்சுட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இப்படி தான் போச்சு. பெருசாலாம் ஒன்றும் நடக்கலை. ஸோ இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு நோம்பி என்றைக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். எனிவே